தூயதென போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் மிக பெற்ற மரி வாழ்க. ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவியலாய் இருக்கிற எங்களுக்காக இப்போதும் எங்கள் ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். விண்ணகத்தில் இருக்கிற தந்தையாம் இறைவா,
உங்கள் உடலில் இருந்து கல்லான இதயத்தை எடுத்துவிட்டு சதையாலான இதயத்தை பொருத்துவேன். என் ஆவியை உங்களுள் புகுத்துவேன். அப்போது நீங்கள் என் மக்களாயிருப்பீர்கள், நான் உங்கள் கடவுளாயிருப்பேன் என்கின்றார் ஆண்டவர். தந்தை மகன் தூயாவியின் பேராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அருளும் கடவுளுடைய அன்பும் தூயாவியானவருடைய நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. எமது பங்கின் பாதுகாவலியாம் லூர்து எண்ணெயின் விழா காணும் 6ஆம் நவநாளாகிய இன்றைய திருப்பலியை சிறப்பிக்க வந்துள்ள அருட்தந்தை மற்றும் அருட்சகோதரிகள் இறைமக்கள் அனைவரையும் பங்கு தந்தை பங்கு மக்கள் சார்பாக செபமாலை மாதா வட்டார இறைமக்கள் இன்முகத்துடன் வரவேற்கின்றோம். எமது தாய் நாட்டின் 78ஆம் சுதந்திர தினமாகிய இன்று 2ஆம் உலகப் போரிலிருந்து இலங்கையை பாதுகாத்தமைக்காக உருவாக்கப்பட்ட பசிலிக்கா என்னும் கன்னிமரியின் ஆலயமானது தேவத்த ராகம என்னும் பகுதியில் 1974ஆம் ஆண்டிலே உருவாக்கப்பட்டது. அமைதியின் அரசி எனும் பெயரிலே உள்ள எமது இலங்கை மாதாவின் விழா காணும் இந்நாளிலே பிறர் அன்பு குடும்பத்தின் சமூக வாழ்வு என்னும் தலைப்பிலே சிந்திக்க நாம் அனைவரும் அழைக்கப்பட்டுள்ளோம். பிறரன்பு என்பது நேசித்து அவர்களை துன்பங்களை உணர்ந்து பிறரிடம் கருணை அக்கறை உதவி மனப்பான்மை கொண்டு உதவிக்கரம் கொடுக்கும் பண்பாகும். மனிதன் சமூக வாழ்வை முதலில் கற்றுக்கொள்வது குடும்பத்திலேயே. குடும்பத்தில் பெற்றோர் பிள்ளைகள் சகோதர சகோதரிகள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு அன்புடன் நடந்து கொள்ளும் போது அங்கு அமைதியும் ஒற்றுமையும் நிலவுகிறது. குடும்பத்தில் பிறரன்பு கற்ற மனிதன் சமூகத்திலும் அதையே பின்பற்றுவான். அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையர் என்னும் உரியர் பிறர்க்கு என்னும் வள்ளுவர் வாக்கிற்கிணங்க பிறர் அன்பை மனிதனை முழுமையடைய செய்கிறது எனலாம். ஒருவரின் இடர் நேரங்களில் நம்பிக்கை ஒற்றுமை சமத்துவம் போன்ற நற்பண்புகளின் மூலமும் சமூக உறவுகளை பலப்படுத்துவதனூடாக பிறரன்பு கொண்டு சிறந்த சமூகத்தை கட்டியெழுப்ப முடியும். ஆகவே பிறரன்பு நிறைந்த குடும்பங்களே சிறந்த சமூக வாழ்வின் அடிப்படை என்பதை உணர்ந்தவர்களாக தொடரும் திருப்பலியில் லூர்து எண்ணெயின் வரம் வேண்டி பக்தியுடன் பங்கு கொள்வோம். இன்றைய திருப்பலி கருத்துக்கள் ஆவன. புனித செபமாலை மாத வட்டார இறைமக்கள் ஒவ்வொருவர் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும். இந்த வட்டாரத்தில் இருக்கின்ற குடும்பங்களுக்கு தேவையான ஆசீர்வாதம் தொடர்ந்து நீடித்திருக்கவும், தொழில் துறையில் முன்னேற்றம் காணவும், கல்வி முன்னேற்றம் காணவும் இந்த வட்டார இறை குடும்பங்களை இறைவன் மென்மேலும் ஆசீர்வதித்து வழிநடத்தி செல்ல வேண்டும் என்றும் தூய லூர்து அன்னையினுடைய திருவிழாவை கொண்டாடுவோமாக. இன்றைய ஆயத்த நாளை சிறப்பிக்கின்ற சிவமாலை மாதா வட்டார இறை மக்களுக்காகவும் இந்த திருப்பலி வேளையிலே மன்றாடுவோம். இன்றைய நாளிலே குடும்பத்தினுடைய சமூக வாழ்வு என்கின்ற தலைப்பில் நாங்கள் சிந்திக்கின்றோம். அவை குடும்பம் அன்பிலே வளர்கின்ற பொழுது அந்த அன்பை சமுதாயத்திலும் வளர்க்க வேண்டும் என்கின்ற அந்த துணியிலே இன்றைய நாளிலே நாங்கள் திருப்பலி ஒப்புக் கொடுக்கின்றோம். ஆகவே எங்களுடைய வேண்டல் நாங்கள் ஒவ்வொருவரும் பிறர் அன்பில் வளர வேண்டும் என்கின்ற ஒன்றாக இன்றைய நாளில் இருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். ஆகவே நாங்கள் ஒவ்வொருவரும் நீங்களும் நானும் மற்றவர் மேல் கொண்டிருக்கின்ற அன்பிலே நாளாந்தம் வளர இறைவன் தாமே நம் ஒவ்வொருவருக்கும் இந்த பலியினூடாக அருளை தர வேண்டும் என்று ஜெபிப்போம். அவை ஒப்புக் கொடுக்கிற பலியிலே தகுந்த முறையிலே பங்கு பெற நம் பாவங்களை ஏற்றுக்கொண்டு மனம் வருந்தி ஆண்டவிடத்திலே மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். கடமைகளில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானக தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும்
நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வெல்ல இரக்கம் நிறைந்த இறைவன் நம் ஒவ்வொருவர் மீதும் இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்ம நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது அன்பின் ஆவியாரால் எங்கள் இதயங்களை தூய்மைப்படுத்தியருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் உமது மாண்புக்குரியவற்றை உகந்தவற்றையுமே என்றும் சிந்தித்து எங்கள் சகோதர சகோதரிகளில் உம்மை உண்மையாகவே அன்பு செய்து வாழ ஆற்றல் பெறுவோமாக. உம்முடன் தூய ஆவியோடும் என்றென்றுமே வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம்முடைய திருக்குமாரனும் ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். பின்னர் அமலேக்கியர் இரபிதிமில் இஸ்ரேலை எதிர்த்து போரிட வந்தனர். மோசே யோசுவாவை நோக்கி, நம் சார்பில் தேவையான ஆட்களை தேர்ந்தெடு. நாளை நீ போய் அமலேக்கியை எதிர்த்து போரிடு. நான் கடவுளின் கோலை கையில் பிடித்தவாறு குன்றின் உச்சியில் நின்று கொள்வேன் என்றார். அமலேக்கியரை எதிர்த்து போரிட மோசே கூறியவாறு யோசுவா செய்யவே, மோசே, ஆரோன், கூர் என்பவர்கள் குன்றின் உச்சிக்கு ஏறிச் சென்றனர். மோசே தம் கையை உயர்த்தியிருக்கும் போதெல்லாம் இஸ்ரேலை வெற்றி அடைந்தனர். அவர் தம் கையை தளரவிட்ட போதெல்லாம் அமலேக்கியர் வெற்றி அடைந்தனர். மோசேயின் கைகள் தளர்ந்து போயின. அப்போது அவர்கள் கல்லொன்றை அவருக்கு பின்புறமாக வைக்க அவர் அதன் மேல் அமர்ந்தார். அவர் கைகளை ஆரோன் ஒரு பக்கமும் கூர் மறுபக்கமுமாக தாங்கிக் கொண்டனர். இவ்வாறாக அவர் கைகள் கதிரவன் மறையும் வரை ஒரே நிலையில் இருந்தன. யோசுவா அமலேக்கையும் அவனுடைய மக்களையும் வாளுக்கிரையாக்கி முறியடித்தார். ஆண்டவர் மோசேயை நோக்கி, இதை நினைவு கூறும்படி ஒரு நூலில் எழுதிவை. நான் அமலேக்கியரின் நினைவை வானத்தின் கீழிருந்து ஒளித்திடுவேன் என்பதை யோசுவாவின் காதுகளிலும் போட்டுவை என்றார். மோசே பலிபீடம் ஒன்று கட்டி அதற்கு யாவே நீசி என்று பெயரிட்டு அழைத்தார். ஏனெனில் ஆண்டவரின் அரியணையை எதிர்த்து ஒரு கை ஓங்கியுள்ளது. இதனால் தலைமுறை தோறும் அமலேக்கியருடன் ஆண்டவர் போரிடுவார் என்றுரைத்தார் அவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நீ எந்த
உன் மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய லூக்கா எழுதியபடி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் திருச்சட்ட அறிஞர் ஒருவர் எழுந்து அவரை சோதிக்கும் நோக்குடன், போதகரே, நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அதற்கு இயேசு, திருச்சட்ட நூலில் என்ன எழுதியிருக்கின்றது, அதில் நீர் என்ன வாசிக்கின்றீர் என்று அவரிடம் கேட்டார். அவர் மறுமொழியாக, உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு ஆற்றலோடும் முழு மனதோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் அன்பு கூர்வாயாக. உன் மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூர்வாயாக என்று எழுதியுள்ளது என்றார். இயேசு, சரியாக சொன்னீர், அப்படியே செய்யும், அப்பொழுது வாழ்வீர் என்றார். அவர் தம்மை நேர்மையாளர் என காட்ட விரும்பி, எனக்கு அடுத்திருப்பவர் யார் என்று இயேசுவிடம் கேட்டார். அதற்கு அவர் மறுமொழியாக கூறிய உவமை, ஒருவர் எருசலேமில் இருந்து எரிகோவுக்கு போகும்போது கள்வர் கையில் அகப்பட்டார். அவருடைய ஆடைகளை அவர்கள் உரித்து கொண்டு அவரை அடித்து குற்றுயிராக விட்டு போனார்கள். குரு ஒருவர் தற்செயலாக அவ்வழியே வந்தார். அவர் அவரை கண்டதும் மறுபக்கமாக விலகிச் சென்றார். அவ்வாறே லேவியர் ஒருவரும் அவ்விடத்திற்கு வந்து அவரை கண்டதும் மறுபக்கமாய் விலகிச் சென்றார். ஆனால் அவ்வழியே பயணம் செய்து கொண்டிருந்த சமாரியர் ஒருவர் அருகில் வந்து அவரை கண்டபோது அவர் மீது பரிவு கொண்டார். அவர் அவரை அணுகி காயங்களில் திராட்சை மதுவும் எண்ணெயும் வார்த்து அவற்றை கட்டி தாம் பயணம் செய்த விலங்கின் மீது ஏற்றி ஒரு சாவடிக்கு கொண்டு போய் அவரை கவனித்து கொண்டார். மறுநாள் 2 தெனாரியத்தை எடுத்து சாவடி பொறுப்பாளரிடம் கொடுத்து அவரை கவனித்துக் கொள்ளும், இதற்கு மேல் செலவானால் நான் திரும்பி வரும்போது உமக்கு தருவேன் என்றார். கள்வர் கையில் அகப்பட்டவருக்கு இம்மூவருள் எவர் அடுத்திருப்பவர் என உமக்கு தோன்றுகின்றது என்று இயேசு கேட்டார். அதற்கு திருச்சட்ட அறிஞர், அவருக்கு இரக்கம் காட்டியவரே என்றார். இயேசு, நீரும் போய் அப்படியே செய்யும் என்று கூறினார். இது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவே பிரியமானவர்களே, சில நேரங்களில் எங்களுடைய சமுதாயத்தில் இன்னமும் புறையோடி போயிருக்கின்ற ஒரு விஷயம், அதிலும் விசேஷமாக திருமணம் அப்படின்னு சொல்லி வருகின்ற பொழுது, நாங்கள் கத்தோலிக்கர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, நம்மவர்கள் இன்றைய காலங்களிலும் பல இடங்களில் இருக்கின்றது. இங்கே பங்கில் இருக்கின்றதோ எனக்கு தெரியாது. ஆனால் நாங்கள் பார்க்கின்ற இடங்கள், கேள்விப்படுகின்ற இடங்களில் எல்லாம் நாங்கள் பார்க்குற விஷயம் என்னென்னு சொன்னால், சில வேளையில் அவர்கள் என்ன குலத்தில் பிறந்திருக்கின்றார்கள் அல்லது எந்த சாதி என்ற ஒரு விஷயத்தை பார்ப்பாங்க. ஆனால் நம்முடைய தமிழ் இலக்கியங்கள் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், ஒருவர் பிறப்பினாலே உயர்ந்தவர் ஆகிவிட முடியாது. மாறாக ஒருவர் உயர்ந்தவர் என்பதை எப்படி கணிக்கலாம்னு சொன்னால், அவருடைய குணாதிசயங்களை கொண்டுதான் அவர் உயர்ந்த குலமா தாழ்ந்த குலமா என்று சொல்லி கணிக்க முடியும் சொல்லி நமக்கு கற்பிக்கின்றது. அவை ஒருவர் பிறப்பினாலே உயர்ந்த மனிதனாக ஆக முடியாது. மாறாக அவர் கொண்டிருக்கிற குணத்தினால்தான் அவர் உயர்ந்தவரா தாழ்ந்தவரா என்பது நிதர்சனமாகின்றது. இந்த உவமையை பார்க்கின்ற பொழுது, இயேசு சொன்ன இந்த உவமையை பார்க்கின்ற பொழுது கூட, ஒருவர் குருவானவராக இருக்கின்றார், லேவியராக இருக்கின்றார். ஆனால் அவரிடத்தில் அந்த குணம், இரக்கம் காட்டுகின்ற குணம் இருக்கவில்லை. ஆனால் சமாரியர்கள் அந்த காலத்திலே தாழ்ந்தவர்கள் சொல்லி கருதப்பட்டார்கள், யூதர்களால் ஒதுக்கப்பட்டார்கள். அவனுடைய உள்ளத்திலே இரக்கம் பெருகி இருந்தது, இரக்கம் காட்டினான். இப்படி பார்க்கின்ற பொழுது, இந்த கதையை கேட்கின்ற பொழுது நாங்களே சொல்லுவோம், குருவானவரையோ அல்லது லேவிய சார்பாக பேச மாட்டோம். இரக்கம் காட்டியதை பற்றி தான் நிச்சயமாக நாங்களும் பேசுவோம். அவை இயேசுவும் அதைத்தான் சொல்கிறார், நீரும் போய் அப்படியே செய்யும் என்று சொல். அவை இன்றைய நாளில் நமக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பின்படி, குடும்பம் பிற அன்பில வளர்றதுக்கு என்ன செய்யலாம்,
அல்லது சமுதாயத்தினுடைய பொறுப்புல எப்படி பங்கேற்கலாம். இது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கின்றது. நம்முடைய சமுதாயம் ஒரு பக்கத்தில், நம்முடைய குடும்பங்களில் சமுதாயத்தில் வாழுகின்றவர்கள் நல்லவர்களாக நல்ல குணாதிசயங்கள் உடையவர்களாக இருக்கின்ற பொழுதுதான் நம்முடைய சமுதாயமும் வளரும். நம்முடைய சமுதாயத்தில் நாங்கள் அச்சமின்றி நாங்கள் பயணங்கள் செய்ய முடியும், நாங்கள் உறவாட முடியும். இன்றைக்கு சில வேளை எத்தனை பேர் வீட்டை விட்டுட்டு தனியை விட்டுட்டு வரதுக்கு பயத்தில் யாராவது ஒரு ஆளை வீட்டை வச்சுட்டு வருவாங்க. ஏனென்றா வீட்டை யாரும் உடைச்சிடுவாங்களா, கள்ள முந்துவானோன்ற ஒரு பயம் இருக்கும். ஆகவே நல்ல குணாதிசயங்கள் படைத்த ஒரு சமுதாயம் உருவாகின்ற பொழுதுதான் நாங்கள் அமைதியோடு வாழ முடியும். அவை அந்த வகையில் கத்தோலிக்கர்களாகிய நமக்கு இந்த பொறுப்பு மிக மிக முக்கியமாக இருக்கின்றது. இயேசு 10 கட்டளைகளை 2 கட்டளைகளுக்கு அடங்குகின்ற பொழுது, ஒன்றாவது உன் கடவுளாய ஆண்டவரை நீ அன்பு செய், அடுத்து நீ உன்னை அன்பு செய்வது போல உன் அடுத்தவரை நீ அன்பு செய் என்று சொல்லுகின்றார். ஆகவே அன்புதான் அனைத்துக்கும் அடிப்படையாக இருக்கின்றது. இந்த அன்பிலே நாங்கள் ஒவ்வொருவரும் வளர வேண்டும். இந்த அன்பு நமக்குள் இருக்கின்ற பொழுது நமக்குள் இருக்கக்கூடிய நல்ல குணாதிசயங்களை அது தூண்டிவிடும். ஆகவே நாங்கள் பார்க்கின்ற பொழுது, விவிலியத்தின் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது, நாங்கள் நல்ல குணாதிசயங்கள் உடையவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது, நாங்கள் இறை வார்த்தையில நிலைத்திருக்கின்ற குடும்பங்களாக மாற வேண்டும். இறை வார்த்தையிலே நிலைத்திருக்கின்ற பொழுது எங்களிடம் வருகின்ற ஒவ்வொரு விஷயமும் நன்மை பயக்கின்றதாக இருக்கும். முதலாவது திருப்பாடல் அதைத்தான் சொல்கின்றது. முதலாவது திருப்பாடலை வாசித்தோம் சொன்னால் நாங்கள் அதில் அழகாக சொல்லப்படுகின்றது. அதாவது ஆண்டவருக்கு ஏற்படைய மக்கள் அவர்கள் எப்படி இருப்பார்கள் சொன்னால், நீரோடையோரம் நடப்பட்ட மரங்கள் போல் இருப்பார்கள். அவர்கள் திருச்சட்டத்தை வாசிப்பார்கள், அதாவது இறை வார்த்தையை வாசிப்பார்கள். அதனால் என்ன நடக்கிறது சொன்னால், அவர்கள் காலம் முழுவதும் பூத்து குலுங்குவார்கள், காலம் முழுவதும் கனி கொடுப்பார்கள் சொல்லி முதலாவது திருப்பாடல் நமக்கு சொல்கின்றது. ஆகவே நம்முடைய குடும்பங்கள் ஒரு சமுதாயத்துக்கு உகந்த குடும்பமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இறை வார்த்தை மிக மிக முக்கியமானது. நாங்கள் கோயில் ஆலயத்துக்கு வருகின்றோம். பார்த்தோம் சில வேளையில் ஞாயிற்றுக்கிழமை என்று வருகின்ற நேரத்தில் நம்முடைய பிள்ளைகள் பலருக்கு, நான் இருக்கின்ற இடத்துலையும் தான் பிள்ளைகள் எல்லாம் ஏஎல் படிக்கிறாங்க, கணவர் டியூஷனுக்கு போயிடுவாங்க. டியூஷனுக்கு போனால் அவங்களுக்கு அன்றைக்கு பூசை இல்லை, ஆனால் பூசை தான் இல்லை. ஓகே, அன்றைக்கு ஏதோ கிளாஸ் முக்கியம் போயிட்டாங்க. ஆனால் அன்றைய நாளுக்குரிய இறை வார்த்தையை வாசிக்க செய்கிறீங்களான்னு சொல்லி ஒரு கேள்வியை நீங்கள் எழுப்பி பாருங்கள். உங்களுடைய குடும்பங்களில் பிள்ளைகள் போய், அல்லது நாளாந்த இறை வார்த்தைகளுக்கு நாங்கள் வாசிக்கின்றோமா? இறை வார்த்தையினாலே நாங்கள் ஊட்டம் பெறுகின்றோமா? இறை வார்த்தையினாலே ஊட்டம் பெற்றால் மட்டும்தானே செயல்பாடு வெளியில வரும். நற்கனி நம்மளால் கொடுக்க முடியும், நாளாந்த நம்மளால் பூத்து கொழுங்க முடியும். ஆகவே இதனை நாங்கள் செய்ய முன்வர வேண்டும். முதலிலே நாங்கள் இறை வார்த்தையிலே நாங்கள் ஊறியவர்களாக, இறை வார்த்தை நம்முடைய வாழ்க்கைக்கு, நம்முடைய குடும்ப வாழ்க்கைக்கு உரம் கொடுப்பதாக இருக்க வேண்டும். இறை வார்த்தையில ஊறுகின்ற பொழுது என்ன நடக்கும் சொன்னால், இன்னும் ஒரு நற்காரியம் நடக்கும். பவுலடியார் கொரிந்தியருக்கு எழுதிய 2வது திருமுகம் 8ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரங்களை நீங்கள் வாசிக்கின்ற பொழுது அங்கே நமக்கு சொல்லப்படுகின்றது என்னன்னு சொன்னால், எருசலேமிலே பஞ்சம் ஏற்படுகின்றது. பஞ்சம் ஏற்பட்டதும் அவர்களுக்கு பொருளுதவி தேவை. நம்முடைய நாட்டிலும் அனர்த்தம் நடந்தது, நாங்களும் பலர் செய்தோம். நிறைய எங்களால் முடிந்தவர்களை கொடுத்து உதவினோம், அவற்றை நாங்கள் பாதிக்கப்பட்டவர்கள் கொடுத்தோம். அதே போன்று எருசலேமிலே பஞ்சம் ஏற்பட்டது. இந்த பஞ்சம் ஏற்பட்டதும் பவுலடிகளார் கொரிந்தியருக்கு திருமுகத்திலே அவர்களை வேண்டிக் கொள்கின்றார். மாசிதோனிய மக்களை பாருங்கள், அவர்களும் ஏழைகள் தான். அவர்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மனமுகந்து கொடுத்தார்கள், நீங்களும் கொடுங்கள் என்று சொல்லி அவரை பார்த்து கேட்கின்றார், கொரிந்திய மக்களை பார்த்து கேட்கின்றார். ஆகவே இறை வார்த்தைக்குள்ள ஊட்டம் பெற்றவங்க நிச்சயமாக இப்படி ஒருவர் பாதிக்கப்படுகின்ற பொழுது, ஒருவர் தேவையில் இருக்கின்ற பொழுது அவர் ஊந்தப்பட்டு அவர் அந்த உதவியை செய்ய வேண்டும், முன்வர வேண்டும், அல்லது ஆறுதலாக இருக்க வேண்டும். வெறுமனை பொருளுதவி மட்டுமல்ல, நம்முடைய வார்த்தையினாலே அடுத்தவுடைய உள்ளத்தை நாங்கள் கிழிக்க கூடாது. அவைதன்றைய திருப்பலி வேளையில் அந்த வாசிக்கப்பட்ட முன்னுரையில் நான் அதில் வாசித்தேன், உங்கள் இதயத்தை இனிமேல் கடினமான இதயத்தை எடுத்துவிட்டு சதையிலான இதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். ஒவ்வொரு திருப்பலியும், ஒவ்வொரு தரமும் நம்ம இறைவார்த்தை கேட்கின்ற நேரமும், ஒவ்வொரு வார்த்தையும் மறைவுரை கேட்கப்படுகின்ற நேரமும் எங்களுடைய கல்லான இதயம் எடுக்கப்பட்டு சதையிலான இதயம் நமக்குள்ள வரணும். அப்படி வந்தால் மட்டும்தான் நாங்கள் கலந்து கொள்கின்ற வழிபாடுகள் பொருள் உள்ளதாக மாறும். நாங்களும்
மற்றவர்கள் மேல் இரக்கம் காட்ட வேண்டும், மற்றவர்களை நாங்கள் அன்பு செய்ய வேண்டும். ஆகவே இதுதான் குடும்பத்தினுடைய பணியாக பண்பாக இருக்கின்றது. திருச்சபையின் பணியிலே இணைந்து கொள்ள வேண்டும். இறைவார்த்தையினால ஊட்டம் பெற்று ஊந்தப்பட்டு திருச்சபையிலே பணியிலே அவர்களும் பங்கேற்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, சொல்வார்கள் charity begins at home என்று. வீட்டிலே தான் அந்த சரித்தி, அதாவது அன்பு காட்டுகின்ற உதவி செய்கின்ற மனப்பான்மை மனப்பக்குவம் என்பது வீட்டிலே உருவாக வேண்டும். இரண்டாவதாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது கத்தோலிக்க நமக்கு ஆலயத்திலே அந்த அன்பு, அடுத்த இருக்கின்ற அன்பு இரக்கம் உருவாக வேண்டும். நான் திருப்பலி வந்திருந்த பொழுது பார்த்த ஒரு விஷயம், இது இங்கே மட்டும் இல்லை, நான் இருக்கிற பங்களையும் தான் நடக்குது. எத்தனையோ தரம் சொல்லி பார்த்து மாறுற மாதிரி இல்லை. நாங்கள் இங்கே எங்களுடைய அன்பை, பிறர் அன்பை காட்ட முடியும். ஆலயத்தில் எப்படி காட்ட முடியும்டா, நான் பார்த்தோம்னா முதல் பூசைக்கு வராக்கள் முன்னுக்கு வந்திருக்கலாமே, அப்போ பின்னுக்கு வராக்காவுக்கு பிறகு வந்திருப்பாங்க. பார்த்து சொன்னால் நான் வந்திருக்கிற நேரத்திலிருந்து ஃபாதர் உள்ளுக்கு போங்கன்றார். இல்லை, நாங்கள் வெளியில் தான் அரிப்போம் கொஞ்சம் பேர், இங்கே இடங்கள் நிறைய இருக்குது. அவை இப்போ இதுவும் ஒரு பிறரன்பு செயல் தான். நாங்கள் ஆலயத்துக்குள்ள வருகின்ற பொழுது நாங்கள் முன்னுக்கு போயிருந்தோம்னா சரி, ஏதோ ஒரு காரணத்துக்காக நமக்கு பின்னால் வர்றாக்கள், நமக்கு பிறகு வர்றாக்கள் அடுத்தடுத்து வாங்கல் இருப்பார்கள். ஆலயம் நிறைகின்ற பொழுது ஆக்கள் கூட இன்னும் கூட வருகிற நேரம் வெளியில் இருக்கலாம். ஆனால் பல இடங்களில் நாங்கள் பார்க்கின்ற ஒரு குணப்படுத்த முடியாத நோய் என்னன்னு சொன்னால், ஆலயங்கள் பெரிதாக கட்டப்படுகிறது, மக்கள் முக்காவாசி பேர் வெளியில தான் இருக்கிறார். ஆலயம் தாராளமாக காணும் பல இடங்கள்ல, ஆனால் ஆலயத்துக்குள்ள இருக்க மாட்டாங்க. இதுவே பிறர் அன்புல நாங்கள் பின்தங்கி இருக்கின்றோம் என்றதுக்கு ஒரு உதாரணம். பிறர் மட்டிலே கரிசனையோடு இருக்கின்றோம் என்பதற்கு, ஒரு கரிசனை இல்லாமல் இருக்கின்றோம் என்பதற்கு ஒரு முன்னடையாளம். இங்கே மட்டும் இல்லை, நான் சொல்ற விஷயம் உங்களுக்கு மட்டும் நான் சொல்லல, அவை நீங்க மனஸ்தாபப்பட வேண்டிய அவசியம் இது எல்லா இடமும் இருக்குது. ஆனா இது எப்ப மாறப்போகுது என்றது ஒரு விடயமாக இருக்கின்றது. இன்னும் ஒரு விடயம், நான் அடிக்கடி சொல்லுகின்ற விடயம், உங்களுடைய நோட்டீஸ்லையும் பார்த்தது, எங்களுடைய நான் இருக்கிற ஆலயத்திலையும் தான், அங்கேயும் திருவிழா வந்தா நோட்டீஸை பார்த்தீங்கன்னா அது இருக்கும் கட்டாயமா. என்ன விஷயம் என்று சொன்னால், இந்த அன்னதானம் என்ற ஒரு விஷயம். இந்த அன்னதானம் என்கின்ற விஷயம் நான் கனகாலமாக என்னுடைய பிரசங்கங்களை சொல்லி வருகின்றேன், நான் இருக்கிற பங்குகளையும் சொல்லி வருகின்றேன். ஆனா இன்னும் மாறுதில்லை. அண்ணா கொடுக்க வேணாம் என்று சொல்லல, ஆனா இன்னும் வேறு மாதிரி யோசிச்சு பார்க்கலாம். பிறர் அன்பில் வளர, சமூக பணியில் ஈடுபட, குடும்பமாக பங்கென்கின்ற ஒரு குடும்பம் ஒரு சமுதாய பணியில் எப்படி ஈடுபடலாம் என்றதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுகின்றேன். நாங்கள் அன்னதானத்தை எடுத்துக்கொண்டோம் சொன்னால் திருத்தலங்கள்ல கொடுக்கிறார்கள், ஓகே, மக்கள் பல இடங்களில் வருகின்றார்கள், அது பரவாயில்லை. ஆனால் யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ லட்சக்கணக்கில் காசு செலவழிக்கிறோம். ஒரு கொஞ்ச நேரத்தோடு முடிஞ்சு. ஆனால் ஒரு திருவிழாவை முன்னிட்டு இதுவரைக்கும் யாரும் யோசிக்கிறாங்க இல்ல. நானும் சொல்லி பார்க்கிறேன், நான் இருக்கிற பங்கிலேயே என்னால செய்ய முடியாம இருக்குது. சரியா, இது ஒரு யோசனை. நாங்கள் எல்லாருமே சேர்ந்து சிந்திப்போம். பிறர் அன்பு பணியில எப்படி வளரலாம், பிரசனத்தில் எப்படி வளரலாம் என்றதுக்கு நம்முடைய பங்கிலேயே நம்முடைய கத்தோலிக்கரே சில வேளைகளில் இருக்கலாம். எப்படி இருப்பார்கள், ஏதோ ஒரு தேவையில் இருப்பார்கள். அவனுடைய வீட்டில் ஏதாவது தேவையா இருக்கலாம், ஒரு மலசல கூட தேவையா இருக்கலாம், அல்லது ஒரு ஒத்தாப்பு இல்லாமல் இருக்கலாம், அல்லது கூறப்படுதாக இருக்கலாம். இந்த திருவிழாவை முன்னிட்டு நாங்கள் இதை செய்வோம் என்ற தீர்மானம் எடுக்க யாருக்கும் விருப்பம் இல்லை. இதை யாருக்கும் விருப்பம் இல்லை. நாங்கள் அன்னதானம் கொடுத்தோம், இவ்வளவு செலவழித்தோம், இத்தனை லட்சத்தை செலவழித்தோம் என்று சொல்வதிலே பெருமை கொள்கின்றோமே ஒழிய, ஆனால் அதிலே எந்த விதமான பிரயோசனமும் சிலவழிலே இல்லாமல் இருக்கும். இயேசு அழகாக சொல்வார், நீங்கள் ஒருவரை திருமணத்துக்கு அழைக்கின்ற பொழுது வசதி படைத்தவர்கள், எல்லாம் படைத்தவர்களை, நீங்கள் பணம் படைத்தவர்களை அழைக்க வேண்டாம். ஏனென்று சொன்னால் அவர்களும் திரும்பவும் உங்களை அழைத்து உங்களுக்குரிய கைமாறை செய்து விடுவார்கள். ஆனால் நீங்கள் திருமணத்துக்கு அழைக்கின்ற பொழுது ஏழை எளியவர்களை அழையுங்கள், அவர்களுக்கு திரும்பி தாரத்துக்கு உங்கள்கிட்ட ஒன்றும் இல்லாமல் இருக்கும். ஆனால் மறு உலகில் விண்ணுலகில் கடவுள் உங்களுக்கு நிறைவாக அருள்வார் என்று சொல்லுகின்றார். அவை அதே போன்றுதான் நாங்கள் ஒரு திருவிழாவை முன்னிட்டு அல்ல ஒரு காரியத்தை முன்னிட்டு, இன்றைக்கு பார்க்கின்ற பொழுது சில வீடுகளில் சிலர்களுடைய பிறந்த நாட்களை எப்படி கொண்டாடுகின்றார்கள் என்று சொன்னால், அவர்கள் வைத்திய மடத்துக்கு போகின்றார்கள் அல்லது எங்கேயாவது அநாத மடத்துக்கு போகின்றார்கள். அங்கே போய் தங்களுடைய பர்த்டேயை கொண்டாடி பிள்ளைகளோடு உணவு உண்டு ஒரு அர்த்தம் உள்ளதாக இன்றைக்கு கொண்டாடுகின்ற பலரையும் பார்க்கின்றோம். இது ஒரு பிறர் அன்பு செயல். அதே நேரத்தில் சிலரை பார்க்கணும்னா அது வேறு விதமான ஒரு கொண்டாட்டமாக இருக்கும்.
பணத்தொகையை செலவிட்டு செய்வார்கள். ஆனால் எந்த பிரயோஜனமும் இருக்காது. அன்றைக்கு தைக்கிற உடுப்பு அன்றைக்கு முன்ன மயப்படுத்துவாங்க. அது போட இல்லாது. எங்கள் அக்காவும் தைக்கிறவ தான். அன்றைக்கு பார்த்தவங்களுக்கு தான் சட்டை தைக்கிறா. கேட்டேன், இந்த சட்டை இது திரும்ப போடலாமான்னு. அது இல்லை ஒரு தரம் தான். எவ்வளோ காசு செலவழித்து சட்டை தைக்கிறாங்க பர்த்டேக்கு, 21வது பர்த்டே ஆமாண்டு. ஆனால் அப்போ நான் கேட்டேன், அந்த சட்டையை பார்த்தோன்னே யோசிச்சேன், இது போட இல்லாது, வேறு நேரத்தில் போடவே இல்லாது. நான் கேட்டேன், இதை இப்போ போடலாமா திரும்ப? இல்லை போட இல்லாது, வேலைகளுக்கும் கொடுக்கல. ஏன்னா அவங்க அதை என்னென்று போட்டு தீர்றது ரோட்டில். நமக்கே போடலாம், அது மற்றவங்களுக்கும் போட. ஆகவே நாங்கள் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். நம்முடைய திருவிழாவை கொண்டாட ஆயத்தம் செய்கின்ற வேளையில் எங்களுடைய திருவிழா பொருள் உள்ளதா? எசாயா எழுதிய இறைவாக்கு நூலிலே அழகாக சொல்லப்படுகின்றது. கடவுள் சொல்வார் எசாயா இறைவாக்கு நூலூடாக, உங்களுடைய திருவிழாக்களை நான் அருவருக்கின்றேன். ஏனென்று சொன்னால் நீங்கள் ஏழை எளியவர்களை ஒதுக்குகின்றீர்கள். நீங்கள் முறையான முறையில் என்னுடைய திருவிழாவை கொண்டாடவில்லை. முறையான முறையில் நீங்கள் எனக்கு நன்றி சொல்லவில்லை. திருவிழா என்பது நன்றி சொல்வது. எங்களுடைய நாங்கள் விசுவாச உலகம் வாழ்ந்திருக்கின்றோம், விசுவாசத்தில் வளர்ந்திருக்கின்றோம். அன்னை மரியாள் நமக்கு அவருடைய பரிந்துரையால பல ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொடுத்திருக்கின்றால் எல்லாவற்றையும் நினைவு கூர்ந்து இறைவனுக்கு நன்றி சொல்கின்ற நாள். அவை அந்த நாள் கடவுளால் வெறுக்கப்படாத ஒன்றாக மாற வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில இந்த திருவிழா காலங்களில், இந்த நவநாட்காலங்களில் நிச்சயமாக ஒரு சின்ன மாற்றமாவது இருக்க வேண்டும். இறைவார்த்தை வாசிக்கப்பட வேண்டும். குடும்பங்களிலே ஜெபம் இருக்க வேண்டும். குடும்பங்களிலே பிள்ளைகளுக்கு பிறரன்பு விஷயங்களை சொல்லிக் கொடுக்க வேண்டும். அவை இவற்றிலே வளர்ந்தால் மாத்திரமே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை உகந்ததாக மாற்றிக்கொள்ள முடியும். ஆகவே சிந்தியுங்கள், தியானியுங்கள். நாங்கள் கொண்டாட இருக்கின்ற திருவிழா பொருள் உள்ளதா அல்லது பொருளற்றதா, அல்லது பொருள் உள்ளதாக நாம் மாற்றிக்கொள்வதற்கு நாங்கள் என்ன செய்யலாம் என்றெல்லாம் சிந்தித்து செயல்படுகின்ற பொழுது இறைவன் அவருக்கு நமக்கு தேவையான அருளையும் ஆசையை நிறைவாக கொடுப்பார். இந்த கொரிந்தியர்கள் திரும்ப 2வது கொரிந்தியர்கள் திரும்ப 9வது அதிகாரத்தில் புனித பவுலடிகளார் சொல்லுவார், நீங்கள் கொடுங்கள், நீங்கள் நிறைவாக கொடுக்கின்ற பொழுது கடவுள் உங்களை இன்னும் ஆசீர்வதிப்பார். இன்னும் நிறைய கொடுத்து மற்றவங்களுக்கு உதவி செய்ய, அறப்பணி செய்ய உங்களுக்கு கடவுள் இன்னும் வழங்குவார். ஆகவே நீங்கள் அறப்பணிகளை தொடர்ந்து செய்ய செய்ய உங்களுடைய செல்வம் விண்ணகத்திலே பெருகும் என்று சொல்லி பவுலடிகளார் கொரிந்தியர்கள் 2வது திருமுகத்தில் 9ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். அதுல அப்படியே அழகாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆகவே பிறர் அன்பிலே நானும் நீங்களும் வளர வேண்டும். நம்மளாலான பிறர் அன்பு செயல்களிலே ஈடுபட வேண்டும். இந்த சமுதாயத்துக்கு எங்களுடைய இருப்பால் ஏதாவது ஒரு பிரயோசனம் இருக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் அந்த இருப்பிலே எந்த விதமான பயனும் அல்ல. ஆகவே இறைவனை பார்த்து தொடர்ந்து மன்றாடுவோம். இறைவன் நம்மளையும் நம் குடும்பங்களையும் தொடர்ந்து ஆசீர்வதிக்க வேண்டும். நாங்கள் ஒவ்வொருவரும் பிறர் அன்பிலே வளர இறைவன் நம்மளை வழி நடத்த வேண்டும் என்று சொல்லி தொடர்ந்து இந்த திருப்பலி வேளையிலே இறைவனை பார்த்து மன்றாடுவோம். எழுந்து நின்று நம் மன்றாட்டுக்களை ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். மன்றாட்டுகளுக்கு உங்கள் பதிலுரையாக, ஆண்டவரே உங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஏற்படுத்துவோர் பெறு பெற்றோர் என்று சொன்ன இயேசுவே, அமைதியை ஏற்படுத்துபவர்களாக வாழ்கின்ற எம் திருச்சபையின் பாப்பரசர், கருதினாள், ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவரும் நீர்தாமே ஆசீர்வதிப்பதோடு இன்றைய திருப்பலியை நிறைவேற்றிக் கொண்டிருக்கும் அருட்தந்தை மற்றும் எமது பங்கு தந்தை ஆகியோருக்கு தேவையான உடல் உள்ள ஆன்மீக நலன்களை நிறைவாக பொழிந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஏழையின் உள்ளத்தோர் பெறு பெற்றோர் என்று சொன்ன இயேசுவே,
உறைவில் நிறைவை காணவும் உள்ளதை கொண்டு மகிழ்வடையவும் எமது மனங்களை மாற்றி விண்ணரசே பெரும் சொத்து என்பதை உணர்ந்தவர்களாக உமதண்டையம் வாழ்வை ஒப்படைக்க வரம் கேட்டு இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆடுகளை தோளில் சுமக்கும் ஆயனை போல் எம்மை சுமக்கும் இறைவா, இங்கே கூடியுள்ள இறை மக்களும் அனைவரையும் கல்வி தொழில்துறைகளில் ஆசிர்வதிப்பதோடு நோயுற்றோருக்கு நல்ல வைத்தியனாகவும் நீரே பாதுகாக்கவும் கண்ணீரோடு நாம் முன்வைக்கும் மனக்குறைகளை முழுவதுமாய் அறிந்துள்ள நீர் வரங்களால் நம்மை நிரப்பிட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நீதியை நிலைநாட்கும் வேட்கை கொண்டோர் பேறு பெற்றோர் என்று சொன்ன இயேசுவே, 78ஆம் சுதந்திர தினத்தை கொண்டாடுகின்ற இன்றைய நாளில் எமது ஆட்சியாளர்களுக்கு நீதி வழி நடத்திடவும் எம் நாட்டினையும் நாட்டு மக்களையும் பாதுகாக்க பேணிட வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். செய்கின்ற ஒவ்வொரு காரியமும் உமக்கு உகந்ததாக இருக்கின்றதா, பொருள் உள்ளதாக இருக்கின்றதா, உம்முடைய வார்த்தையின்படி இருக்கின்றதா என்பதனை நாங்கள் ஆராய்ந்து பார்த்து அவற்றின்படி வாழ, அதனூடாக நாங்கள் உமக்கு உகந்த மக்களாக வாழ நீதாம் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவையான அருளையும் ஆசிரியை நிறைவாக பொழிந்தருளும். இந்த திருக்குடும்ப ஆண்டிலே இங்கே வந்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு குடும்பத்தாரையும் இந்த நாளிலே சமூகம் கொடுக்க முடியாமல் இருக்கின்ற ஒவ்வொரு குடும்பத்தையும் உம்முடைய கரத்தில் போல் கொடுத்து ஜெபிக்கின்றோம். நீதாமை நிறைவாக ஆசீர்வதித்து அக்குடும்பங்களை மகிழ்வினாலும் அன்பினாலும் ஒற்றுமையினாலும் நிரப்பி காத்து வழி நடத்த வேண்டும் என்று இன்றைய நவநாளை சிறப்பிக்கின்ற குடும்பங்களுக்காக மன்றாடுகின்றோம். அவர்களையும் நீதாமை ஆண்டவரை அரவணைத்து காத்து வழி நடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். அனைத்தும் பகிர்ந்தே வாழுவோம், அன்பிற்கே எம்மை அர்ப்பணித்தோம், அனைத்தும் பகிர்ந்தே வாழுவோம். இதுவே எம் காணிக்கை, இதுவே எம் காணிக்கை, இதுவே எம் காணிக்கை, இதுவே எம் காணிக்கை. அன்பிற்கே எம்மை அர்ப்பணித்தோம், அனைத்தும் பகிர்ந்தே வாழுவோம், அன்பிற்கே எம்மை அர்ப்பணித்தோம்.
வணக்கத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரை. வாழ்வழிக்கப்பமாக மாறும் வாழ்வு மலர்ச்சியாய் மாற்றும் பணியில் இணைந்தோம். நீதி அமைதியும் மனித நேயமும் பணியின் பொருளாய் ஏற்றோம். அன்பு புரட்சியை வாழ்வு மலர்ச்சியாய் மாற்றும் பணியில் இணைந்தோம். நீதி அமைதியும் மனித நேயமும் பணியின் பொருளாய் ஏற்றோம். இந்த அன்பானவர்களே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏற்படியதாக அமையும் பொருட்டு மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இக்காணிக்கைகளை கனிவுடன் புனிதப்படுத்தியருளுமை வேண்டுகின்றோம். இந்த ஆன்மீக பலியின் காணிக்கைகளை நீர் ஏற்பதால் உமது அன்பை அனைவருக்கும் வழங்க எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, புனிதர் அனைவரிலும் விளங்கும் மேன்மையை கண்டு நாங்கள் உம்மை வியப்புக்குரியவர் என அறிக்கையிடுவதும் மிக சிறப்பாக புனித கன்னிமரியாவை நினைவு கூறும் என்று அவருடைய நன்றி கலந்த புகழுரையால் உமது கனிவை ஏற்றி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரை நீர் அரும் பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளீர். சிறப்பாக அடியாரின் தாழ்நிலையை கண்ணுற்று அவர் வழியாக மனித மீட்பின் காரணராம் உம் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அளித்ததால் உமது இரக்க பெருக்கை எல்லா காலங்களிலும் நீடிக்க செய்து வருகின்றீர். அவர் வழியாக உமது மாண்பை வானதூதர்களின் அணிகள் வழிபடுகின்றன. உம் திருமுன் எக்காலத்தும் மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களிப்புடன் பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்டகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. இவ்வாறு எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை மாறுவனவாக. அவர் தாம் பாடுபடுவதற்கு முந்திய நாள் அந்த இறுதி இரவு விருந்தின் போது அப்பத்தை எடுத்து ஆசி வழங்கி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே அந்த இரவு விருந்தினை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய எனது இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே தூயவரான தந்தையே, உம் திருமணம் எங்கள் மீட்பெருமாகிய கிறிஸ்து நினைவை நாங்கள் கொண்டாடுகின்றோம்.
பாடுகளின் வழியாகவும் சிலுவை சாவின் வழியாகவும் நீரே இவரை உயிர்ப்பின் மாட்சிக்கு உயர்த்தி உமது வலப்பக்கத்தில் அமரச் செய்தீர். இவர் மீண்டும் வரும் வரை இந்த உமது அன்பின் செயலை அறிக்கையிட்டு வாழ்வின் அப்பத்தையும் ஆசியின் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையில் கிறிஸ்து எங்களுக்கு விட்டு சென்ற பாஸ்கா பலியை நிறைவேற்றுகின்றோம். இதை கனிவுடன் கண்ணோக்கி அருளும். கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கோடும் நாங்கள் உம் ஆவியாரின் அன்பு ஆற்றலால் உம் திருமணது உடலின் உறுப்புகளாக இன்றும் நிலையான காலத்துக்கும் எண்ணப்பட அருள் புரியும். எனவே ஆண்டவரை உமது திருப்பந்திக்கு கூட்டி சேர்க்கப்பட்ட எங்களை ஒற்றுமையில் உறுதிப்படுத்தி அருளும். இவ்வாறு எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் மறைமாவட்டத்தின் அப்போஸ்தலிக்க பரிபாலகர் ஆயர் அண்டன் ரஞ்சித், எல்லா ஆயர்கள், அருட்பணியாளர்கள், திருத்தொண்டர்கள், மக்களாகிய அனைவருடனும் நம்பிக்கையோடும் எதிர்நோக்கோடும் நிலைவாழ்வு நோக்கி பயணம் செய்யும் நாங்கள் மகிழ்ச்சியும் பெற்றுறுதி உலகில் நிலவிட முயல்வோமாக. எங்களை அன்பு செய்து வருகின்ற ஆண்டவரே, இன்று நன்றி திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்படவிருக்கின்ற எதிரன் பாத்லர் டிலோன் அவுட்ஸ்கு 26 பிறந்த நன்றியாகவும், லோக்சனிஸ்பேக் சிமோனா ராகல், டெலுக்சன் ஜெசிகா குடும்பம், மில்ரட் பிள்ளைகள் குடும்பம், அருள் பிரகாசம் கிசாந்தினி குடும்பம், ஆண்டனி மெரினா குடும்பம், கோபிநாத் கொலஸ்டிகா குடும்பம், ஞானேஸ்வரன் டெலஸ்டிகா, பிரபாகரன் வேணுஜன், தேவராஜா குடும்பம், நிசாந்தன் குடும்பம், கிறிசாந்தன் நிலூஜா குடும்பம், நிரோச நிசாந்தினி குடும்பம், சுதாகரன் திலுசிகா, பவில்ராஜ் குடும்பம், கேனி நிலோஜன் குடும்பம், ஜமுனானந்தன் குடும்பம். இன்றைய வேண்டுதல் பலியாக யாரெல்லாம் ஒப்புக் கொடுக்கிற அவர்களை நிறைவாக ஆசீர்வதித்தரல வேண்டும் என்றும், இறந்து போன எங்களுடைய உறவுகளாவன சோமதாஸ் வளர்மரி, செல்டன் செலர், ரேணுகா, சரஸ்வதி, சிவமாலி மார்சலின், ஜமுனானந்தன், குணரத்னம், ஞானப்பிரகாசம் திரேசா, பொன்னுத்துறை இருதயநாதன், பிரான்சிஸ் அன்ராடோ, வோல்டர் கொரேரா என்னும் எங்கள் சகோதர சகோதரிகளை நினைவு கூர்ந்தருளும். இறந்தவர்களில் உம்மீது நம்பிக்கை கொண்டிருந்தவர்கள் யாரெனி ஒருவரே அறிவீர். அவர்கள் அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். அவர்கள் உமது திருமுகொலியில் மகிழ்ந்திருக்க செய்தருளும். உயிர்ப்பின் நாளில் அவர்களுக்கு நிறைவாழ்வை வழங்கி அருளும். இவ்வுலக வாழ்வின் பயணம் நிறைவேறிய பின் நிலையான வீட்டுக்கு வந்து சேருங்கள் கருள் தாரும். அங்கே உம்மோடு எப்பொழுதும் வாழ்வோம். மேலும் புனித கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, திருத்தூதர்கள், மறை சாட்சியர், புனிதர்கள் ஆகிய அனைவரோடு நாங்களும் உறவு கொண்டவர்களாய் உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்து போற்றுவோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆண்டவர் தாமே நமக்கு கற்றுக் கொடுத்தவாறு தந்தையாம் இறைவனை இரண்டாம் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு கொடுக்கின்றேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு நீ சொன்னீரே. எங்களுடைய பாவங்களை எல்லாம் பாராமல் உம்முடைய திரு அவை உம்மீது கொண்டுள்ள உறுதியான நம்பிக்கையை மாத்திரம் பார்த்து எங்களுக்கு அமைதியை மற்றும் அளித்தருள திருவிழம் கொள்வீராக. என்றுமே வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆண்டவர் தாமே நமக்கு கொடுக்கின்ற அமைதியினை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். கிறிஸ்துவின் அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரி, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும்.
ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நாங்கள் உட்கொள்ளவிருக்கின்ற உம்முடைய உடலும் இரத்தமும் எங்களை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் உம்முடைய இரக்கத்தின் உதவியால் எங்கள் உள்ளத்துக்கும் உடலுக்கும் ஆன்மாவுக்கும் எப்பொழுதும் பாதுகாப்பாகவும் அருமருந்தாகவும் இருக்க அருள் கூர்ந்தருளும். இது இறைவனின் செம்மறி. இவரை உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவரது விருந்து கலைக்க பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றவர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியல்லும் எனது ஆன்மா நலமடையும். நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு ஆகிய மூன்றுமே நிலையாய் உள்ளன. இவற்றுள் அன்பே தலை சிறந்தது. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது ஒரே விண்ணக விருந்தை உண்டு நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் தூய ஆவியாரின் அருளை பொழிந்து நிறைவான பிறர் அன்பின் பேருவகையினால் எங்களில் புது வாழ்வு மிகுதியாக மலரச் செய்வீராக.
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வெல்ல இரக்கம் நிறைந்த இறைவன் தந்தை, மகன், தூயாவி உங்கள் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து என்றுமே பாதுகாத்து வழி நடத்துவாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி நம் வாழ்வில் தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதியுடையவர்களாக இருக்கும்படியாக பரிசுத்த லூர்து மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. இரக்கமிக்க இறைவா, வல்வற்று நாங்கள் உதவியையும் அடைக்கலத்தையும் நாடி வருகின்றோம். பிறப்பு முதலிலே மாசன்றி உம்மால் காக்கப்பட்ட தூய லூர்து அன்னையின் மன்றாட்டால் நாங்கள் உடல் உள்ள ஆன்ம நலம் பெற்று உமக்கு வந்த பிள்ளைகளாக வாழ அருள்னாரும். இம்மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியமான இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளுமாமே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியுமான இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளுமாமே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியுமான இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளுமாமே. ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.